ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு கிராமமே உங்களுக்கு பரிசா கிடைக்குது. ஆனா அந்த பரிசை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க அடுத்த 20 வருஷம் போராட வேண்டியிருக்கு. இது வெறும் கற்பனை கதை இல்ல. 19ஆம் நூற்றாண்டுல திரு ஃபிஷருங்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜமான சட்ட போராட்டத்தோட கதை இது. வாக்குறுதிக்கும் சட்டத்துக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தம்னே சொல்லலாம். 20 வருஷமா உங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்தை ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்னால எப்படி உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட மையப்புள்ளி. வாங்க இந்த மர்மக் கதையோட ஒவ்வொரு முடிச்சியும் அவிழ்த்து திரு ஃபிஷரோட இந்த நெடிய சட்டப் பயணத்துல என்னென்ன திருப்பங்கள்லாம் வந்துச்சுன்னு நாம விரிவாக பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தை தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1872ஆம் வருஷத்துக்கு போகணும். அங்கதான் இது எல்லாமே தொடங்குச்சு, ஒரே ஒரு வாக்குறுதியோட. சூரியனும் சந்திரனும் உள்ளவரை தலைமுறையாக அவர் அனுபவிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ பெரிய உறுதி இருக்கு பாருங்க. சிவகங்கை ராணி லண்டன்ல தனக்காக வாதாடின திரு ஃபிஷருக்கு கொண்டகைங்கிற கிராமத்தை பரிசா கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளால தான் அந்த வாக்குறுதியை ஆணித்தரமா சொன்னாங்க. சரி, இப்போ தனிப்பதிவு, அதாவது செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வருது. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் மாதிரி தெரியலாம். ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் அந்த மொத்த கதைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் அந்த கிராமம் ஜமீன்தாரியோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்து ஃபிஷரோட முழு சொத்தா மாறும். சொல்லப்போனா இதுதான் அந்த கிராமத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற சாவி. ஒரு வாக்குறுதி, ஆனா ஆட்சியாளர்கள் மட்டும் மாறிட்டே இருக்காங்க. இங்கதான் ஃபிஷரோட கதையில ஒரு புது திருப்பமே வருது. ஒவ்வொரு தடவை ஆட்சியாளர் மாறும்போதும் அந்த பழைய வாக்குறுதியை புதுப்பிக்கிறதுக்காக அவர் திரும்ப திரும்ப போராட வேண்டியிருந்தது. பாருங்க, 1872ல ராணி கொடுத்த வாக்குறுதி அப்புறம் 1883ல ஒரு புது ஜமீன்தார் வந்ததும் திரும்ப உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் 1890ல அடுத்த வாரிசு வந்தப்பவும் ஃபிஷர் மறுபடியும் பணம் கொடுத்து அந்த வாக்குறுதியை புதுப்பிக்க வேண்டியிருந்தது. இது அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? 20 வருஷம் நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு வாக்குறுதிக்காக இவ்ளோ காலம் காத்திருந்த ஃபிஷர் இப்போ தன்னோட கனவை நனவாக்க களத்துல இறங்குறாரு. அந்த தனிப்பதிவை வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இது அவ்வளவு சுலபமா நடக்கல. ஜமீன்தாரும் குத்தகைதாரர்களும் ஃபிஷருக்கு எதிராக ரொம்ப வலுவா நின்னாங்க. ஆனாலும் சட்டப்படி போராடின ஃபிஷருக்கு கடைசியில வெற்றி கிடைச்சது. அரசாங்கம் அவருக்கு சாதகமா உத்தரவு போட்டுச்சு. அது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். ஆனா அந்த வெற்றி ஒரு காணல் நீர் மாதிரி நொடியில மறைஞ்சு போச்சு. குத்தகைதாரர்கள் மேல்முறையீடு செஞ்சதால சென்னை அரசாங்கம் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு எடுத்தது. என்ன தெரியுமா? ஃபிஷருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த பதிவை ஒரே ஒரு உத்தரவுல ரத்து செஞ்சுட்டாங்க. 20 வருஷம் உழைப்பு ஒரே நிமிஷத்துல வீணா போச்சு. இந்த மொத்த குழப்பத்தில இருந்தும் 2 தனித்தனி வழக்குகள் கோர்ட்டுக்கு வருது. அதுல முதல் வழக்கு வாடகை தொடர்பானது. இப்போ முதல் கேள்வி இதுதான். ஃபிஷர் உண்மையில எவ்வளவு வாடகை கிட்டணும்? இந்த கேள்விதான் அவரையும் ஜமீன்தாரியோட குத்தகைதாரர்களையும் நேருக்கு நேரா நீதிமன்றத்துல மோத வச்சுது. இங்க 2 வாதம் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபிஷர் சொல்றாரு, கவர்மெண்ட் ஒரு புது குறைஞ்ச வரிய போட்டிருக்காங்க, நான் அதை கட்டுறேன்னு. ஆனா இன்னொரு பக்கம் குத்தகைதாரர்கள் அதெல்லாம் முடியாது, 1883 அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்ட அந்த நிலையான தொகையைத்தான் நீங்க கட்டியாகணும்னு சொல்றாங்க. 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதில்ல? ஆனா கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அரசாங்கம் வரிய மாத்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஃபிஷருக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தம் மாறவே இல்லை. அதனால 1883 ஒப்பந்தப்படி அவர் அந்த நிலையான தொகையை தான் கட்டியாகணும்னு தீர்ப்பு வந்துச்சு. இது ஃபிஷருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இப்ப நாம இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். தன்னோட கிராமத்தை மீட்கிறதுக்காக ஃபிஷர் அரசாங்கத்தையே எதிர்த்து நின்ன தருணம் இது. இது வெறும் ஒரு வழக்கு கிடையாது. இது ஒரு தனி மனுஷன் பிரிட்டிஷ் இந்தியாவோட மிக முக்கியமான அதிகாரியான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டையே எதிர்த்து போட்ட ஒரு போர். பாருங்க, ஃபிஷருக்கு அந்த கிராமம் மேல உரிமை இருந்தது உண்மைதான். ஆனா ஒரு சட்ட போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அது மட்டும் பத்தாது. அவர் செஞ்ச 3 முக்கியமான நடைமுறை பிழைகள் அவரோட வழக்கைய மொத்தமா பலவீனமாக்கிடுச்சு. 20 வருஷ போராட்டம், பல ஒப்பந்தங்கள், ஒரு வெற்றி, ஒரு அதிர்ச்சி. இது எல்லாத்துக்கும் பிறகு கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு வந்துச்சு. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஃபிஷரோட கனவு அத்தோட களைஞ்சு போச்சு. அப்போ இவ்வளவு நீண்ட சிக்கலான ஒரு சட்ட போராட்டத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? திரு ஃபிஷரோட கதை நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது? இதுதான் இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஃபிஷருக்கு கிராமம் மேல உரிமை இருக்குன்னு கோர்ட்டே ஒத்துக்கிட்டது. ஆனா அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு சரியான சட்ட வழிகள் அவர் பின்பற்றல. அதனால உரிமை கையில இருந்தும் அதை அடைய முடியாம போயிடுச்சு. ரொம்ப சோகமான நிலைமை தான் இது. கடைசியா திரு ஃபிஷரோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. சட்டத்தோட பார்வையில எதுக்கு அதிக முக்கியத்துவம்?
நியாயத்துக்கா இல்ல சட்ட நடைமுறைக்கா? இந்த ஒரு கேள்வி நீதி மற்றும் சட்டம் பத்தின நம்மளோட புரிதலை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது.